ஹாய் காய்ஸ், சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் நேரமாக ஊருக்கு கிளம்பிட்டோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அக்காவோட செகண்ட் பொண்ணுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன். சரின்ட்டு நேரமாக மார்னிங் கிளம்பிட்டோம். போனதுமே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா. இதுதான் இனி திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் இதே வேலை தான். அதுக்கப்புறம் சரி போயிட்டு நேரமாக போனாலும் சரி லஞ்சுக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் சாப்பிட்றதுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லோரும் வருவாங்க. சரி ஈவினிங் வந்து ஏன் எல்லாத்துக்கும் கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் எல்லாம் வீட்லேயே எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அப்போவே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சரி சிம்பிளாக ஒட்டிடலான்னு சொல்லிட்டு ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பசங்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இவங்க தான் பர்த்டே கேர்ள். நேம் வந்து ஜெய்னாஸ்ரீ. நெக்ஸ்ட்டு குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அக்காவுக்கு வந்து நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி வச்சுருந்தாங்க. அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேக்கு கட் பண்ணுறதுக்குள்ளேயே நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. அதனால் சரி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேக்கே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லோரும் வந்து சாப்பிடாம அந்த எல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்களே அது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்த்டே கேர்ள் பக்கத்தில் ஒருத்தி அழுதுட்டு கொண்டுருக்கா பார்த்தீங்களா. கிஃப்ட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்ததே அவள் தான். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எனக்கு அந்த கிஃப்ட்டு வேணும், அதை சுற்றி இருக்கிற எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு கொண்டுருந்தா. இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய அக்காவோட பொண்ணு வந்து இவளுக்காக வந்து அந்த குட்டி குட்டி கம்மல் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டா. ஆனால் அது உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அவள் கையால் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. சரி எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தி இட்லி எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கடையில் தான் வாங்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சரி எல்லோரும் ஷேர் பண்ணி சீக்கிரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டோம் வீட்டிலையே. இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டோட குட்டி தேவதை எல்லோரும் கேக் சாப்பிட்டா. அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் மேடம்க்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாங்க. அப்புறம் பெரியண்ணாவும் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தாங்க. 9 o'clock மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் நாங்கள் 12 o'clock வரைக்கும் எல்லோரும் சேர்ந்தா சொல்லவா வேணும், 12 o'clock வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களாம் தூங்கினோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.